students, இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா advantages of AC in long distance power transmission. அது என்ன long distance power transmission? இப்போ நான் ஒரு இடத்துல பவர் இருக்குன்னு வச்சுக்கிறேன். அந்த பவரை நான் வந்து என்ன பண்ணணும், டிரான்ஸ்மிட் பண்ணணும். அப்ப நான் டிரான்ஸ்மிட் பண்றப்ப இப்ப கூடங்குளம் நியூக்ளியர் ரியாக்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். திஸ் இஸ் கூடங்குளம் நியூக்ளியர் ரியாக்டர். சோ இங்க டிரான்ஸ்மிட் ஆகக்கூடிய பவரை நான் என்ன பண்ணுவேன், இப்போ நம்ம ஏரியாக்கு ஐ மீன் இப்போ மதுரை சிட்டிக்கு வருது. திஸ் இஸ் த மதுரை சிட்டி, திஸ் இஸ் த கூடங்குளம். இது எங்க இருக்குது, இது வந்து திருநெல்வேலி. ஸோ திருநெல்வேலியில இருந்து நான் பவர் என்ன பண்றேன், லாங் டிஸ்டன்ஸ்ல டிரான்ஸ்மிட் பண்றேன், மோர் தென் 100 கிலோமீட்டர்ஸ், அதாவது 100 கிலோமீட்டரை விட அதிகமானது. அப்ப ஒரு பவரை லாங் டிஸ்டன்ஸ்க்கு நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு கண்டிப்பா ஒரு லைன் மூலமா தான் டிராவல் பண்ண முடியும். ஸோ அந்த லைனுக்கு பேர் தான் என்னன்னா பவர் டிரான்ஸ்மிஷன் லைன். Okay, power is transmitted through the long distance using the line, using the wire. இந்த வயர் மூலமா நம்ம என்ன பண்றோம், பவரை லாங் டிஸ்டன்ஸ்க்கு டிரான்ஸ்மிட் பண்றோமோ அந்த வயருக்கு பேர் என்னது, பவர் டிரான்ஸ்மிஷன் லைன். இந்த டிரான்ஸ்மிஷன் லைன் பேர் தான் என்னது, பவர் டிரான்ஸ்மிஷன் லைன். சரி, இப்போ இந்த பவரை நான் இந்த ஒரு இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு நான் மூவ் பண்றேன். அப்ப லாங் டிஸ்டன்ஸுக்கு ஒரு பவரை நம்ம மூவ் பண்ணும்போது கண்டிப்பா அங்க என்ன இருக்கும், லாஸ் இருக்குமா இருக்காதா, ஷேரா இருக்கும். இப்ப நமக்கு தெரியும் பவருடைய ஃபார்முலா என்ன, வோல்டேஜ் இன்டு கரண்ட் பா, ரைட்டா, வோல்டேஜ் இன்டு கரண்ட். இப்ப இந்த பவர் என்ன ஆகும்னா, இப்ப நல்லா கவனிங்க, இது வந்து ஒரு பவர் ஸ்டேஷன், இது ஒரு வயர் இஸ் நதிங் பட் ஒரு காயில் தான். அப்ப நான் இதுக்கு நான் வந்து கரண்ட்டை கொடுத்தேன் அப்படின்னா அந்த வயர்ல எனக்கு என்ன ஆகும், ஒரு ஃப்ளக்ஸ், மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும், ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும். அப்ப அந்த வயர்ல எனக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும், அப்ப இந்த வயர்ல இந்த இடத்துல நான் கொடுக்கக்கூடிய இந்த ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ்க்கு எனக்கு ஆப்போசிட்டா எனக்கு என்ன ஆகும், ஒரு கரண்ட் இன்டியூஸ்ட் ஆகுமா. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் அகார்டிங் ஃபாரடேஸ் லா, அது என்னது, இன்டியூஸ்ட் கரண்ட். அப்ப இந்த இன்டியூஸ்ட் கரண்ட் நான் கொடுக்கக்கூடிய ஹிவன் ஐன்றது ஹிவன் கரண்ட் வச்சுக்குவோம். என்னுடைய ஹிவன் கரண்ட இந்த இன்டியூஸ்ட் கரண்ட் வந்து என்ன பண்ணுது, ஆப்போஸ் பண்ணுது. ஒன்னு. சோ இப்போ நான் பவரை லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்மிட் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த இன்டியூஸ்ட் கரண்ட் வந்து ஆப்போஸ் பண்ணுது. ஒன்னு. ரெண்டாவது என்னன்னா, இந்த வயர்ல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ், வயர்ல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ். ஆமா, வயர்னால என்ன இருக்கும், வீட்ல யூஸ் பண்ணக்கூடிய காப்பர் வயர்ல என்ன இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த ரெசிஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணுதுன்னா நான் கொடுக்கக்கூடிய கரண்ட்டை ஆப்போஸ் பண்ணுது. ஸோ அப்போ நம்ம ஒரு பவர் டிரான்ஸ்மிஷன் லைன்ல நம்ம ஒரு இன்புட், ஒரு ஹிவன் கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது அந்த கரண்ட் வந்து 2 பாராமீட்டர்ஸால என்ன பண்ணுது, அஃபெக்ட் ஆகுது. ஒன்னு இன்டியூஸ்ட் கரண்ட் ஐ, ஸ்மால் ஐ, இன்னொன்னு அந்த வயர்ல பிரசண்டா இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸை நான் ரிமூவ் பண்ணணும். இப்போ நான் இந்த ஏசி கரண்ட் உள்ள வருது, இப்போ இந்த ஏசி கரண்ட் எனக்கு வந்து லாங் டிஸ்டன்ஸ் வந்து எந்த விதமான ரெசிஸ்டன்ஸ் இல்லாம நான் என்ன கொடுத்தேன்னா எனக்கு அப்படியே கிடைக்கணும் அப்படி நம்ம நினைச்சோம்னா, ஐ மீன் பவர் லாஸ் ஆகாம வரணும்னு நினைச்சோம்னா இந்த ரெசிஸ்டன்ஸை குறைச்சாகும். ஏன், நமக்கு தெரியும் ஒரு செகண்ட் யூனிட்ல படிச்சிருக்கோம் இல்லையா, ஒரு சர்க்யூட் வழியா நம்ம பவரை பாஸ், ஒரு கரண்ட்டை பாஸ் பண்றோம் அப்படின்னா அங்க எனக்கு என்ன ஆகும், பவர் லாஸ் என்ன ஆகும், பவர் லாஸ் இஸ் நத்திங் பட் I squared R. நம்ம பவருக்கு ஃபார்முலா தெரியும், வோல்டேஜ் இன்டு கரண்ட். அப்படி போகும்போது இந்த கரண்ட்ல ஹீட் மூலமா சம் எனர்ஜி டிசிபேட் ஆகி ஆகும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், I squared R. I squared Rன்றது என்னது, இங்க பவர் லாஸ், ரைட்டா. பவர் லாஸ் அப்படின்னா என்னது சொல்லுவோம், பவர்ன்றது என்னது, எனர்ஜி பை டைம் தானே. ஆக்சுவலா எனர்ஜி பை டைம் சொல்லுவோம். எனர்ஜி பை டைம் ஈக்குவல் டு I squared R. இந்த எனர்ஜி பை டைம் தான் என்னது, சரி, இது பவர்னு சொல்லுவோம். ஐ மீன் இந்த எனர்ஜி யாரு, ஹீட் எனர்ஜின்னு சொல்லலாம். ஏன்னா ஹீட் மூலமா தானே சம் எனர்ஜி. அப்ப H ஈக்குவல் டு எப்படி எழுதிக்குவோம், I squared RT. இதை நம்ம படிக்கும்போது உடனே இது யார் ஞாபகம் வருது, ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்ட். ஒரு சர்க்யூட்ல நம்ம கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது சம் ஹீட்னால சம் எனர்ஜி டிசிபேட் ஆகும். அதான் நம்ம பவர் லாஸ், ஒரு செகண்டுக்கு எவ்வளவு எனர்ஜி. ஸோ அப்ப பவர் லாஸ் நம்ம என்னன்னு சொல்றோம், I squared R. இங்க பாருங்க பவர் லாஸ் வந்து என்ன இருக்கு பாருங்க, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த இன்டியூஸ்ட் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இதுதான் பவர் லாஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரெண்டு பாராமீட்டர்ஸ். இது ரெண்டு தான் பவர் லாஸ் காரணம். அதான் கரண்ட் தான் நமக்கு இன்டியூஸ்ட் கரண்ட்டை வந்து நம்ம அதான் ரெசிஸ்டன்ஸ் குறைக்க முடியுமான்னு கேட்டா குறைக்கலாம். ஆனா அதுக்கு என்ன பண்ணணும், அந்த வயருடைய கெப்பாசிட்டி, வயரை தின்னா பண்ணணும், கொஞ்சம் திக்கா பண்ணணும். டயாமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணா ரெசிஸ்டன்ஸ் குறையும். பட் அவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் நம்ம வயர் அவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணோம்னா நமக்கு ரொம்ப எக்ஸ்பென்ஸ் ஆகும், ரொம்ப செலவாகும் இல்லையா, வயருடைய காஸ்ட் அதிகம். ஸோ எக்கனாமிக்கலா அது பாசிபிள் பண்ண முடியாது, அது பாசிபிலிட்டி இல்லை. ஸோ அப்போ அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஐ இருக்கு இல்லையா, இந்த இன்டியூஸ்ட் கரண்ட்டை நம்ம என்ன பண்ணணும், எப்படி வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணலாம்
ஸோ அதை தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ இப்போ ஏசியை ஒரு லாங் டிஸ்டன்ஸ்க்கு நம்ம பாஸ் பண்ணும்போது இங்கே என்ன ஆகுதுன்னு பாருங்க. இதான் ஒரு பவர் ஸ்டேஷன், நியூக்ளியர் பவர் பிளான்ட் கூடங்குளம் வச்சுக்கணும். இப்போ இங்கே இருந்து எனக்கு வந்து இதாகுது. இப்போ இது வந்து ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணோம் அப்படின்னா என்னுடைய ஹை வோல்டேஜ், ஸோ அது வந்து என்ன ஆகும், இதுக்குள்ள நம்ம பாஸ் பண்ணும்போது ஹையாக தான் பண்ணணும். அந்த ஹை வோல்டேஜில் வரும்போது இங்கே வெளில வரும்போது என்ன பண்ணோம்னா லோ கரண்ட்டை கொண்டு வரும். ஹை வோல்டேஜை லோ கரண்டாக கொண்டு வந்து என்ன பண்ணோம், இந்த டிரான்ஸ்மிஷன் லைன் மூலமா இவர் கொடுக்கும். இவர் யாரு, ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். இவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஹை வோல்டேஜா லோ வோல்டேஜா மாத்திட்டு எனக்கு கரண்ட் என்ன பண்ணிடுவாப்புல, ஹையா மாத்துவாப்புல. எனக்கு என்ன வேணும், கரண்ட் தான் அதிகமா வேணும் இல்லையா, கரண்ட் தான் எனக்கு அதிகமா வேணும். ஸோ ஸ்டெப் அப் என்ன பண்ணுது, ஹை வோல்டேஜ், நம்ம எப்பவுமே வோல்டேஜை பாஸ் பண்ணும்போது ஹையில தான் பாஸ் பண்ணணும். ஸோ ஹைல பாஸ் பண்ணும்போது இவர் லோ கரண்டா கன்வெர்ட் பண்ணிடுவாப்புல. ஸோ ஹை வோல்டேஜ் லோ கரண்ட், அதை நம்ம ஸ்டெப் டவுன் கொடுக்கும்போது இவர் என்ன பண்ணுவாரு, ஸ்டெப் டவுன் வந்து லோ வோல்டேஜ் ஹை கரண்டா கன்வெர்ட் பண்ணிடுவாரு. ஸோ அப்போ நமக்கு சப்ஸ்டேஷனுக்கு வரும்போது நமக்கு என்ன ஆகும், கரண்ட் வந்து ரொம்ப அதிகமாக வரும். இது எங்க மட்டும்தான் பாசிபிலிட்டி, இது வந்து டைரக்ட் கரண்ட்ல பாசிபிலிட்டி கிடையாது. எங்க தான், அல்டர்னேட்டிவ் கரண்ட் தான். ஏன்னா இங்க என்னென்ன வேர்ட்லாம் யூஸ் பண்றேன் பாருங்க, அல்டர்னேட் கரண்ட் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்டிவ் டைம். அப்போ கரண்ட் சேஞ்ச் ஆகும்போது நான் வோல்டேஜ் கொடுக்கறதுனால இந்த காயில ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகணும். நான் டைரக்ட் கரண்ட் கொடுத்தோம்னா அது பாசிபிலிட்டியே கிடையாது. ஸோ அப்போ டிரான்ஸ்ஃபார்மர்னு சொன்னாலே நம்ம என்ன பண்ண முடியும், ஏசியை தான் உள்ள பாஸ் பண்றோம். சரி, இப்போ பவர் லாஸுக்கு ஒரு ஃபார்முலா நம்ம படிச்சிட்டோம், I²RT. சரி, இந்த ஏசியை நம்ம லாங் டிஸ்டன்ஸ்க்கு யூஸ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், நம்ம ஹை வோல்டேஜை பாஸ் பண்ணணும். இப்போ இந்த ஸ்டேஷன்ல இருந்து நான் என்ன பண்ணணும், அதிகமான வோல்டேஜ் நான் வந்து கொண்டு வரணும். அப்படி அதிகமான வோல்டேஜ் நான் எடுக்காம நான் கம்மியான வோல்டேஜ் எடுத்தா என்ன ஆகும், ஒரு சிச்சுவேஷன் பார்ப்போம். ஹை வோல்டேஜ் எடுத்து வந்தா என்ன ஆகும், லோ வோல்டேஜ் எடுத்துட்டு வந்தா என்ன ஆகும் அப்படின்றது நம்ம பார்ப்போம். அட்வான்டேஜ் ஆஃப் ஏசியை வந்து லாங் டிஸ்டன்ஸ்ல நம்ம பவர் டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஹை வோல்டேஜை பாஸ் பண்ணா என்ன ஆகும், சப்போஸ் நான் வந்து பவர் ஸ்டேஷன் வந்து லோ வோல்டேஜை பாஸ் பண்ணா என்ன ஆகும், அதுதான் கான்செப்ட். இப்போ சின்ன ஒரு இல்லஸ்ட்ரேஷன், ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. An electric power of 2 megawatt is transmitted to a place through a transmission lines. சரியா, ஒரு பவர் ஸ்டேஷன்ல இருந்து 2 மெகாவாட் பவரை டிரான்ஸ்மிஷன் லைன் மூலமா பவர் டிரான்ஸ்மிட் பண்றாங்க. சே அந்த வயர்ல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வந்து 40 ஓம் அண்ட் டூ டிஃபரண்ட் ஸ்டேஜ். ஒரு ஸ்டேஜ்ல லோயர் வோல்டேஜை பாஸ் பண்றாங்க, இன்னொரு ஸ்டேஜ்ல ஹையர் வோல்டேஜை பாஸ் பண்றாங்க. அதாவது என்ன பண்றாங்க, திஸ் இஸ் த பவர் ஸ்டேஷன். சரியா, இந்த பவர் ஸ்டேஷன்ல இருந்து எவ்வளவு பவரை டிரான்ஸ்மிட் பண்றாங்க, நமக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க, 2 மெகாவாட். ஸோ 2 மெகாவாட் அமௌண்ட் ஆஃப் பவரை இந்த லைன் மூலமா பாஸ் பண்றாங்க. அப்ப இந்த லைன்ல எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா 40 ஓம் இருக்குது. சரியா, இந்த டிரான்ஸ்மிஷன் லைன் மூலமா இப்ப நம்ம சிட்டிக்கு இந்த பவர் டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ அவ என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் வந்து லோ வோல்டேஜ் 10 கிலோ வோல்ட் தான் அவன் கொடுக்குறான். இந்த பவர் 10 கிலோ வோல்ட் பவர், இந்த 2 மெகாவாட்டை அவன் கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் ரொம்ப கம்மி, 10 கிலோ வோல்ட்ன்றது கம்மி. இன்னொரு வந்து என்ன பண்றான், 100 கிலோ வோல்ட்ல அந்த பவர் டிரான்ஸ்மிட் பண்றான். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கேஸ் வச்சுக்கிடுவோம், கேஸ் 1. கேஸ் 1ல அவங்க கொடுத்துருக்கிற பவர் என்ன வருது, 2 மெகாவாட். மெகானா என்ன பார்த்தோம், 10 பவர் 6. மெகானா 10 பவர் 6. ஓகே, அடுத்து அவங்க என்ன ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, 40 ஓம். அடுத்து அவங்க என்ன வேற என்ன கொடுத்துருக்காங்க, வேற 2 மெகாவாட் வோல்டேஜ். வோல்டேஜ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, லோயர் வோல்டேஜ் வந்து 10 கிலோ. 10 கிலோனா 10 பவர் 3 வோல்ட். இவ்வளவு கொடுத்துருக்காங்க. நமக்கு பவர் லாஸ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. பவர் லாஸ் ஃபார்முலா என்ன, I²R. இதான ஃபார்முலா, பவர் லாஸ் இஸ் ஈக்குவல் டு I²R. இப்போ பவர் லாஸ்க்கு ஃபார்முலா I²R. அப்ப நம்ம முதல்ல I கண்டுபிடிக்கணும் இல்லையா. பவருக்கு ஃபார்முலா என்ன, I × V. அப்ப I கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும், I = பவர் பை வோல்டேஜ். அப்ப I வேணா அந்த வோல்டேஜ் கீழே கொண்டு வரலாமா. அப்ப I = பவர் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 2 × 10 பவர் 6 டிவைடட் பை வோல்டேஜ் எவ்வளவு, 10 × 10 பவர் 3. 10 பவர் 3. இப்போ என்ன ஆகும், இந்த 10 பவர் 4னு வச்சுக்கலாமா. இதை இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம், இந்த 10 பவர் 4 10 × 10 பவர் 3 தானப்பா. இந்த 10 பவர் 4 இதை கீழே உள்ளது 10 பவர் 4. இந்த 10 பவர் 4 மேலே வரும்போது என்ன ஆயிரும், 10 பவர் -4 ஆயிருமா.
2 into 10 power 6 minus 4. அப்ப 6ல 4 போச்சுன்னா 2 தானே, 2 0. அப்பனா எவ்வளவு? 200. அப்ப I எவ்வளவு இருக்குது? I எவ்வளவு கொடுத்திருக்காங்க? நம்ம தான் கண்டுபிடிச்சோம், 200 ஆம்பியர். இப்போ நீங்க கண்டுபிடிங்க, I க்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. I க்கு எவ்வளவு போட போறீங்க? 200 ஸ்கொயர். I க்கு 200 ஸ்கொயர். ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு? 40. சோ 200 ஸ்கொயர் பண்ணா வரும் 4 வருமா? 2 into 4, இது வந்து 10 power 4 0 வரும். இந்த அங்க ஒரு 4 0. ரைட்டா? அதாவது 2 into 2 200 பண்ணா 4000 வரும்னு நினைக்கிறேன் இல்லையா? சோ அத நம்ம போட்டாச்சு. 40,000 வரும். அத நான் 10 power 4 னு போட்டேன். அப்ப இதை எப்படி சொல்லலாம்? 4 into 4 16 into 10 power 5 16 into 10 power 5 இது ஜூல். சோ பாருங்க, இதோட பவர் லாஸ் வந்து 16 into 10 power 5. ரைட்டா? இது எனக்கு கிடைச்ச பவர் லாஸ். பட் நம்ம எவ்வளவு யூஸ் பண்ணோம், நம்ம பெர்சன்டேஜ் சொல்லணும். பெர்சன்டேஜ் ஆஃப் பவர் லாஸ் எவ்வளவு பெர்சன்டேஜ் நமக்கு லாஸ் ஆயிருக்கு. சோ நம்ம எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கோம்? நம்ம யூஸ் பண்ணது 16 into 10 power 5. எவ்வளவு இருந்துச்சு? 2 into 10 power 6. சோ 2 into 10 power 6ல இவ்வளவு பவர்ல எனக்கு இவ்வளவு பவர் லாஸ் ஆயிருக்கு. எவ்வளவு லாஸ் ஆயிருக்கு? 16 into 10 power 5. சோ இத நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 8 போட்டுக்கலாமா? 8 1 2 so 5 2 sorry. இந்த 10 power 6 மேல கொண்டு வந்தீனா 10 power -6 -6ல 5 போச்சுனா 1. அப்ப எவ்வளவு வருது? 0.8 இன்டு நம்ம பெர்சன்டேஜ் சொன்னோம்னா கிட்டத்தட்ட 80% நான் கொடுக்கக்கூடிய பவர்ல எனக்கு 80% வந்து என்ன இது லாஸ் ஆயிருக்கு. அப்ப நான் எவ்வளவு தான் யூஸ் பண்ணிருக்கேன்? 20% தான் எனக்கு கெயின் ஆகுது. அப்ப நான் 100 கொடுத்தேனா அந்த 100ல 80 காலி ஆயிடுச்சு, 20 தான் நம்ம யூஸ் பண்றோம். இது நம்ம என்ன கேஸ் 1ல என்ன பண்றோம்? லோயர் வோல்டேஜ். இப்போ இதே கான்செப்ட நம்ம ஹையர் வோல்டேஜ் பார்க்கணும். அப்ப ஹையர் வோல்டேஜ் எனக்கு இங்க வோல்டேஜ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? ஹையர் வோல்டேஜ் வந்து 100 கிலோ வோல்ட் பா. நல்லா கவனி, 100 into கிலோ. கிலோனா அது ஒரு 3 வருமா? அப்ப இங்க ஒரு 320, இங்க ஒரு 30. 10 power 5 ன்னு போட்டுக்கலாமா? அப்ப 10 power 5 வோல்ட். ரைட்டா? அப்ப இது என்ன எழுதுறேன்? 10 into 10 power அங்க एक्चुअली 100 into 10 power 3 100 கிலோ வோல்ட் தானப்பா. சரி, இங்க அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? கரண்ட் கண்டுபிடிக்கணும். கரண்ட்க்கு ஃபார்முலா பவர் பை வோல்டேஜ். பவர் எவ்வளவு? சேம் பவர் தான், 2 into 10 power 6. வோல்டேஜ் எவ்வளவு? 10 power 5. இந்த 10 power 5 மேல போச்சுனா 10 power -5. 2 into அப்ப என்ன ஆகும்? 10 power 1. ரைட்டா? 6 -5 1. அப்ப எவ்வளவு வருது? 20 ஆம்பியர். கரண்ட் எவ்வளவு பாருங்க? 20 ஆம்பியர். அப்ப பவர் லாஸ் ஃபார்முலா என்ன? I²R. அதுல போய் நம்ம போட போறோம். 20 the whole squared into ரெசிஸ்டன்ஸ் வந்து சேம் தான், அதுல எந்த மாற்றமுமே இல்ல. அப்ப 20 the whole squared இது எப்படி எழுதலாம் பாருங்க? 400 into 40 எழுதலாமா? 20 ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு 20 into 20 400. அப்ப 4 16, எத்தனை ஜீரோ வருது? 3 ஜீரோ வருது. இதுதான் எனக்கு கிடைச்ச பவர் லாஸ். ரைட்டா? எனக்கு இவ்வளவு பவர் லாஸ் ஆயிருக்கு. அப்ப நான் பெர்சன்டேஜ் சொல்லணும். பவர் லாஸ் இன் பெர்சன்டேஜ். இதான் ஃபார்முலா. பவர் லாஸ் இன் பெர்சன்டேஜ் சொல்லணும்னா 16 into 10 power 3. இதுதான் எனக்கு பவர் லாஸ். எவ்வளவு இன்புட் பவர்? 2 into 10 power 6. ரைட்டா? அப்ப இங்க பாருங்க, இத அடிச்சு கொடுத்தா 8னா இந்த 10 power 6 -6 plus 6 மேல வரும்போது மைனஸ் ஆயிடும். அப்ப 8 into 10 power -3 ஆயிடும்ப்பா. 3 or 10 power 3 10 power -6. அப்ப -3. இத நம்ம பண்ணா என்ன ஆகும்? இத பண்ணா 0.08. ஓகே, 0.08 0.008. இத நம்ம 100 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா எவ்வளவு லாஸ்னு பாருங்க. என்ன பண்ணா 0.8%. பாருங்க, பவர் லாஸ் வந்து எனக்கு எவ்வளவு பாருங்க, ஜஸ்ட் 0.8 தான் எனக்கு லாஸ் ஆகுது. ஹை வோல்ட்ல சேம் பவரை நான் ரெண்டு விதமான வோல்ட்ல பாஸ் பண்ணேன்.
லோயர் வோல்டேஜில் பாஸ் பண்ணும்போது எனக்கு 80% லாஸ் ஆச்சு. அதே ஹையர் வோல்டேஜில் பாஸ் பண்ணும்போது எனக்கு ஜஸ்ட் 0.82 தான். அப்போ 100க்கு 0.8 போச்சுன்னா மிச்சம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. எவ்வளோ இருக்கு? 99.2. அப்போ 99.2% வந்து எனக்கு பவர் லாஸ் ஆகாமல் கிடைக்குது. ஜஸ்ட் 0.8 தான் லாஸ் ஆகுது.